श्री साईनाथ स्तवन मंजरी पूर्ण झाली महेश्वरी, पुनीत नर्मदेच्या तीरी, श्री अहिल्ये सन्निध. இந்த ஓவியின் பொருளாவது, புனிதமான நர்மதா நதி தீரத்தில் உள்ள மகேஸ்வரர் என்ற திருத்தலத்தில் ஸ்ரீ அகல்யாதேவியின் சந்நிதியில் ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரி நிறைவடைந்தது என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார். இங்கு மகேஸ்வர் என்ற ஒரு புனித தலம் மத்திய பிரதேசத்தில் நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது இராமாயணம், மகாபாரதம் ஆகியவற்றில் குறிக்கப்படும் சகஸ்ர கார்த்த வீரியார்ஜுனன் என்ற மன்னனின் தலைநகராக இருந்துள்ளது. சகஸ்ர என்றால் 1000 என்று பொருள். அவனுக்கு 1000 கைகள், அவனுக்கு 500 மனைவிகள். மிகவும் இறை பக்தியும் தோல் வலிமையும் கொண்ட இவன் ஸ்ரீ தத்தாத்ரேயரின் சீடனும் ஆவான். இவன் ஒருமுறை தன்னுடைய 500 மனைவியருடனும் நர்மதை நதியில் நீராடுகையில் அவனது மனைவியர் தாங்கள் இப்போது விளையாடுவதற்கு ஒரு பரந்த திடல் வேண்டும் என்று கேட்க, உடனடியாக கார்த்தவீரியார்ஜுனன் தனது 1000 கரங்களால் நர்மதையை அடைத்து பிடிக்க, அவனது மனைவியர் அந்த திடலான அப்பரப்பில் விளையாடினர். அதன் தொடர்ச்சியாக அமைந்திருந்த நீரற்ற நதி படுகை அவ்வழியாக வானில் புஷ்பக விமானத்தில் பறந்து கொண்டிருந்த ராவணனின் பார்வையில் படுகிறது. மிகப்பெரிய சிவபக்தனான ராவணன் தன் நித்திய பூஜைக்கான நேரமாக அது இருக்கவே அவ்விடத்திலேயே இறங்கி நதி படுகையின் மணலால் சிவலிங்கம் பிடித்து பூஜைகளை தொடங்கினான். அங்கோ கார்த்த வீரியார்ஜுனனின் மனைவியர்கள் தாங்கள் விளையாடியது போதும் என்று புறப்பட, கார்த்த வீரியார்ஜுனன் இதுவரை அடைத்து பிடித்திருந்த தன் கைகளை எடுக்க நர்மதை நதி கரை புரண்டு ஓடியது. ராவணனின் மணல் லிங்கம் அதில் அடித்து செல்லப்பட்டு அவனது பூஜை நின்று போனது. இதனால் வெகுண்ட ராவணன் இதற்கு காரணம் கார்த்த வீரியார்ஜுனனே என்று அவனது வலிமையை அறியாது கார்த்த வீரியார்ஜுனனிடம் சண்டையிட, அதில் வென்ற கார்த்த வீரியன் ராவணனை சிறைபிடித்து அவனது 10 தலைகளிலும் 10 விளக்குகளையும் கரங்களில் ஒரு விளக்கையும் ஏற்றி வைத்து அவனை அவமானப்படுத்தி விரட்டிவிட்டான். இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் சார் தத்த தாம் என்று சொல்லப்படுகின்ற 4 ஆலயங்களில் முதன்மையான சிவதத்த தாம் மகேஸ்வரின் ஜலகோட்டி என்ற இடத்தில் ஏற்படுத்தப்பட்டது. கார்த்த வீரியார்ஜுனன் தத்தாத்ரேயரின் முதன்மை சீடனாவான். அப்படிப்பட்ட புகழ்வாய்ந்த மகேஸ்வர் திருத்தலத்தில் தாஸ்கனு மகராஜ் ஸ்தவன மஞ்சரியை எழுதி முடித்தார். ஜெய் சாய்ராம்.